இதுவும் ஒரு கோயில் சம்பந்தப்பட்ட செய்தி தான். இந்து முன்னணியுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் குளத்தூரான் எங்கே இருக்காருன்னா, அவர் தென்காசி இங்கே இருக்கார். இவர் காவல்துறைக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு மனு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அங்கே கம்பளி மகாலிங்க மலை கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, பிரச்சனை இல்லை. இப்பொழுது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி திருப்பரங்குன்றத்தில் கள்ளத்தி, அதாவது ஸ்தல விருட்சத்திலே கொடி கட்டினாங்களோ அதே மாதிரி இப்பொழுது அந்த மலையில் பிறை கொடி பறக்க ஆரம்பிச்சிருக்குதான். இப்போ நீங்கள் அதை அகற்றணும். ஏன்னா அது அங்கே யாருமே முஸ்லீம் இல்லை. அந்த இடத்துல போய் எதுக்கு ஒரு கொடி நட்டுருக்காங்கன்னு தெரில. நீங்கள் அகற்றலைன்னா நாங்கள் அங்கே காவி கொடி ஏற்றுவோம், ஆவணம் செய்யுங்க அப்படின்னு மனு கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? இதில் அரசாங்கம் கண்டிப்பாக பிறை கொடியை அகற்ற முடியாது, பச்சை கொடியை அகற்ற முடியாது. பச்சை கொடிக்கு பச்சை காட்டும், பச்சை கொடிக்கு பச்சை காட்டும். பாகிஸ்தான் கொடியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே காவி கொடி தட்டுக்கிட்டு பறந்துடக்கூடாது. மக்களுக்கு மான ரசம் வந்துடக்கூடாது, மக்களுக்கு சுய உணர்வு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு தன்னை பற்றி ஒரு பெருமிதமே இருக்கக்கூடாது. போன செய்தியில் சொன்ன மாதிரி தான் மனதளவில் ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாக், வார் ஆன் ஹிந்துஸ். இது பாருங்க, அவங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்மளால் என்னங்க முடியும்? அவங்க பாய்மாருங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இதுலேருந்து கல்ஃப்லேருந்துலாம் பணம் வருங்க, நாமெல்லாம் என்னங்க பண்ண முடியும்? இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன வேணா இமிடியட்டாக விஷத்தை ஏற்றுற மாதிரி, சாராய போதை ஏற்றுற மாதிரி, கஞ்சா போதை ஏற்றுற மாதிரி ஈஸியாக ஏற்றிடலாம். இந்த கள்ளத்தி ஒரு குளத்தூரான் இருக்காரு, அவர் எனக்கு அறிமுகம் உள்ளவர், நேராக பரிச்சயம் இல்லைனாலும் சோஷியல் மீடியாவில் தொலைபேசியில் பழக்கம் உள்ளவர். அவர்கிட்ட முழு விவரமும் நான் கேட்டபோது, அந்த ஊரில் எவ்வளோ பாய்ங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 பேரா, 200 பேரா, 300 பேரா? மொத்தமே 5 வீடு. ஒரு பாய் மளிகை கடை வைக்க வந்திருக்காரு. அந்த அவருடைய வீடு 2-3 மகன்கள் இதாகி அப்புறம் இன்னொரு சொந்தக்காரர் வந்திருக்காரு. மொத்தம் 5 வீடு. 5 வீட்டில் 2 வீடு பூட்டியே கிடக்கு. இன்னும் 2 பேர் பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அங்கே பாய்மார்கள் புழக்கம் இல்லை. ஆனால் அந்த ஊரில் மிகப்பெரிய மசூதி இருக்குது. இந்த மசூதி சில பல வருடங்களாக, சில பல பத்தாண்டுகளாக இருக்குது. இஸ்லாமியர்களே இல்லாத இடத்துல ஏன் மசூதி கட்டுறேன்னு நம்முடைய மூத்தவர்கள் கேட்காது விட்டதோடைய விளைவு தான் இது. உடனே பாஞ்சு தாயா பிள்ளையா பழகணும், மாமா மச்சானா பழகணும், தொப்புள் கொடி உறவு, நாம ரோஸ் மில்க் கொடுப்பாங்க, அவங்க வீட்டு பிரியாணியை நமக்கு கொடுப்பாங்க. சரிடா, பொங்கல் வருது, சூரியனுக்கு பொங்கல் அப்பட 2 நாள் முன்னாடி கூட மதுரை அப்படின்னு போட்டு அந்த தேரோட்டம் வரும், அந்த இது வராங்க அப்படிங்கிறதுனால அங்கே மின் கம்பி, அந்த ஒயர் இருந்திருக்கு. இது அங்கே இழுத்துட்டு வரவங்களுக்கு காலில் தட்டுப்பட்டு சிக்குன்றுமேனு ஒரு பாயம்மா எல்லாத்தையும் ஓரமாக எடுத்துருக்க. இதுதாண்டா தமிழ்நாடு அப்படின்னு சன் நியூஸ் எல்லாம் போஸ்டர்லாம் ஷேர் பண்ணியிருந்ததெல்லாம் நீங்கள் பார்க்கல போல இருக்கு. அது நான் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அந்த மின்கம்பி குத்துங்கிறது. ஆனால் அந்த குண்டு வச்சதையே இந்த பயலு சாய்ஸில் விட்டுறானுங்கன்னு தெரியல. இதை நீ பாராட்டுற, நீ அதை கண்டிக்கணுமா இல்லையா? நாம் என்ன பண்ணுறோம்? நானே கொஞ்சம் கரடு முருடாக பேசிடுறேன்னு வச்சுங்க, நம்ம ஆளுங்களாம் சும்மா இருக்க மாட்டேன், நீ கம்முன்னு எல்லாத்தையும் பொத்திட்டு பேசாமல் இரு, எச்சரிக்கிறாங்களா இல்லையா? ஆனால் இவங்கள யாராவது அந்த மாதிரி கேட்குறீங்களா? ஏன்டா திருப்பரங்குன்ற மலையில் போய் அசைவம் சாப்பிட்ற, நீ போய் இதில் சாப்பிட்லாம்ல, தர்காவில் சாப்பிட்லாம்ல, ஏன்டா இப்படி காரில் குண்டு வைக்கிறவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஏன்டா கோயம்புத்தூரையே சுடுகாடாக ஆக்கிறவனுக்கு முட்டு கொடுக்குறீங்க, அவனுக்கு ஏன்டா பணம் வசூல் பண்ணி ஒரு பயிலும் கேட்கறது இல்லை. ஆனால் இவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நம்ம பேசல ஒன்று, அடுத்தது என்ன பண்ணுவானுங்க, இந்த தரதலை ஜமாத்து, வெள்ளிக்கிழமை வெறியர்கள் எல்லாம் பாய்ந்து அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி கூகுளில் போட்டு அந்த ஊருக்கு போய் இன்று நாங்கள் அங்கே போய் எவனையாவது ஒருத்தருடைய உரமா அங்கே கொண்டு போய் புதைச்சிடுறது. உயிரோட இருக்கிறவனை கூட போட்டு புதைச்சிரு. அவரோட தர்கா இருக்குங்க அங்கே. முகமது ஜெயராமன் ஒருத்தருங்க என்னையே கூட கிட்னாப் பண்ணிட்டு போய் முகமது ஜெயராமன் இருந்தாருங்க. ஏன்னா பெரிய இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, பேரெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. திருப்பனந்தாளில் மணின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த மாதிரிலாம் தான் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். அவர் காலமாயிட்டார். பலரின் துயரத்தை தீர்த்தாரு, எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்லாம் அவர் ஜபம் செய்வார். பாய்தா மந்திரிச்ச தாயத்தை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அந்த தர்காவில் நாங்கள்
புதைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறீங்களா? எனக்கு சொல்றீங்களா? நீங்க பலரின் துயரத்தை தீர்த்து அதான் இன்பத்தை கொடுத்தார் அப்படின்னு நீங்க அதை பாசிட்டிவா சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கும் ஒரு இதா இருக்கும்ல. அதாவது மற்றற்ற மகிழ்ச்சியுடன் பலரை வைத்திருப்பார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அது பாசிட்டிவா இருக்கும். இந்த மாதிரி முகமது ஜெயராமன் நாங்கள் அங்கே புதைச்சிருக்கோம், அவர் யார் தெரியுமா, சித்த புருஷர் அப்படின்னு சொல்லி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லி பெண்ட் எடுக்கிறதுல வல்லவர் நல்லவர் அப்படின்னு கவுண்டமணி பாணியில எல்லாம் சொல்லி அப்புறம் என்ன இதாகிடுவானுங்க, எனக்கு சந்தனக்கூடு. அந்த லெவலில் தான் இவங்களுடைய சிந்தனைகளை இதை பார்த்தோன்னா இந்த வெள்ளிக்கிழமை வெறியர்களுடைய புத்தியே அப்படி தான் போகும். இதில் நம்ம அந்த குளத்தூரான்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மகாலிங்க சுவாமி கோவில் வழியாக தான் மேலே போகணும், இந்த படியேறி தான் மேலே போகணும், வேற வழியில் போகவே முடியாது. மகாலிங்க சுவாமி கோவில் வழியாக மேலே ஏறி போய் பச்சை கொடி கட்டுறதுக்கு அனுமதிக்காத அப்படின்னு சொல்லி அலேலியா பாபு மினிஸ்ட்ரியில் நமக்கு தொடர்ந்து மனு கொடுக்குறோம். அது அலேலியா பாபுவோட மினிஸ்ட்ரி கோவில் கொள்ளைத்துறை அந்த பச்சை கொடியை அகற்றணும்னு சொல்கிறோம், கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு சுசீந்திரம் கோவிலோட தேவஸ்தானம் அந்த தேவஸ்தானத்தோட பிணைக்கப்பட்டதுங்கிறாங்க. இப்போ கூட அங்கே போயிட்டு ஏதோ சாப்பிட்றீங்களா? அவரு அண்ணாச்சி சொன்னதுதான், டெய்லி அவர் வீட்டில் சாப்பிட்றத பக்தர்களை பார்த்து சொல்லிட்டாரு. அதில் ரெண்டாவது அந்த கோவிலுக்கு மேலே போனோம்னா நீங்கள் நேராக நிமிந்தோ இல்லை பிடிச்சாணி கழியை வச்சுட்டோ எல்லாம் போக முடியாது, குரங்கு மாதிரி தவழ்ந்து தான் போகணும். அப்படின்னா எவ்வளோ வேலை மனுக்கிட்டு இதை போய் செஞ்சுருக்காம பாருங்க. அங்கே மேலே இதை கட்டுனதை போய் தொடர்ந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுப்போம், லோக்கல் ஸ்டேஷனில் கொடுப்போம், டிஎஸ்பிகிட்ட கொடுப்போம், காயிட்டு அப்புறம் ஒரு 15-20 நாள் கழிச்சு திரும்பியும் போய் அவனை அதை ஏற்றிட்டு வருவான். இது 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் ஒரு பனைமரத்து மேலே தான் கட்டியிருந்தது. பனைமரத்து மேலே பச்சை கொடி. ஏன் சொல்கிறேன்னா அந்த பனைமரத்து மேலே இடி விழுந்துருச்சான். இடி விழுந்து அந்த பச்சை கொடி கட்டின இது அந்த மரம் பற்றி எரிஞ்சு போய் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு மலைக்கு போயிட்டானுங்க அப்படிங்கிறாரு. இப்போ கோவில் வழியாக போகிறதுக்கு அனுமதி கொடுக்கறது யார், ஏன் கொடுக்குற? இப்போ எல்லா ஊர்லேயுமே பாருங்க, இங்கே இது இருக்குது பாருங்க, அச்சரப்பாக்கம் அந்த மலை முன்னாடி சிவன் கோவில் தான் இருக்கும். நம்ம ஊருக்கு போகும்போது பஸ்ஸில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை முழுக்க சிவன் கோவில் தான். அப்புறம் என்னாச்சு, ஸ்லோவாக ஒரு சிலுவை ஊனினா அப்புறம் அங்கே வந்தான். இதுக்கும் ஒரு 50-100 வருஷம் முன்னாடி பிரிங்கி மலை அப்படின்னு அழைக்கப்பட்ட இடம் குட்டிகணேசன் போராட்டம் 80களில் நடத்தியிருக்கான். பாலகௌதமனும் 90கள் கடைசியில் சீமாச்சூலாம் சகல சீமாச்சூ நாங்கள்லாம் இணைஞ்சு கையெழுத்து இயக்கமே நடத்தியிருக்கோம், பிரிங்கிமலை மூமெண்ட். அதை இப்போ பரங்கிமலை ஆக்கிட்டாங்க. பிரிங்கி முனிவர் தவம் செஞ்ச இடம் அதுக்கு களவு போச்சு. இப்போ திருப்பரங்குன்றத்துக்கு கபிலியரம்னு பார்க்குறாங்க. இதே இதில் இந்த கம்பளியும் சுவாகா பண்ணுறதுக்கான வேலைகளை இவங்க செய்கிறாங்க. இதை தீ சாதாரணமாக இருக்கும்போதே இதை அணைப்பது நல்லது. இதை கொழுந்து விட்டு எரிய வேடிக்கை பார்த்ததுன்னா இது அரசியல் ரீதியான என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் 75-80% இஸ்லாமியர்கள் அமைதியாக வாழ விரும்பக்கூடிய சகஜமான இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இதை போன்று எவனாவது வம்படியாக போனான்னா இதிலெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு உங்களை அசோசியேட் பண்ணிக்காதீங்க. ஒரு நல்ல சகோதரனாக, தேசியவாதியாக, உங்களின் ஒரு உடன்பிறவா சகோதரனாக உங்கள் முன் வைக்கும் கோரிக்கை இது நாளைக்கு அமைதியை சீர்குலைக்கும். அப்போ நாங்கள் ரோஸ் மில்க் கொடுத்தோமே அப்படின்னா ரோஸ் மில்க்லாம் நம்ம குடிச்சிட்டு போக மாட்டோம். நாங்கள் சக்கரை பொங்கலை நீங்கள் என்னைக்கு சாப்பிட்றீங்களோ அப்போ நாங்கள் இந்த சக்கரை பொங்கல் எப்போ, நாளன்னைக்கு பொங்கல் வருது, அந்த பொங்கலுக்கு நம்ம சூரியனுக்கு படைச்சிட்டு இது சூரியனுக்கு படைச்சதுங்க, மாட்டுக்கு படைச்சதுங்க அப்படின்னு கொடுப்போம். நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டாதான் மத நல்லிணக்கம். இல்லை நான் சாப்பிட மாட்டேன், அப்போ நீ இந்த தொப்பி போட்டுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, நீ அப்போ கஞ்சி குடிக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதைத்தான் பாப்பநாசன் கேண்டிடேட்டாக இருந்தார், இதில் கேண்டிடேட்டாக இருந்தார், காலேஜ் கூட வச்சிருக்காரு ஒரு பாய் நாம் தமிழர் கட்சியில். இதே தான் நான் சொன்னதை தான் அவரும் பேசியிருக்காரு. ஏண்டா அவன் தொப்பி போட்டுக்கணும், கஞ்சி குடிக்கணும், ஆனால் நீ கோவிலுக்கு போய் நான் ஓட்டு கேட்க போகும்போது கோவிலுக்கு போனால் ஏன் கும்பிடுற, நீ என்ன ஓரிரை கொள்கையை விட்டு நீ போயிட்டியா அப்படின்லாம் என்ன திட்டுறானுங்க அப்படின்னு அவர் சொன்னது தான் நானும் சொல்கிறேன். அதனால் நல்லபடியாக தாயா பிள்ளையாக இருக்கணுங்கிறதுக்கான முயற்சி இப்போ அதுக்கான முன்னெடுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை நீங்கள் தான் முன்னெடுக்கணும்.